ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்காக நம்ம புது வீட்டை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சண்டே நம்மளோட வீட்டோட கிரகப்பிரவேசம். இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ நான் தேர்ஸ்டேவே டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ நான் நமக்கு சாட்டர்டே கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் நான் டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது தேர்ஸ்டே நாங்கள் பண்ணும்போது எடுத்த வீடியோ. நான் நிறைய தேர்ஸ்டே அன்றைக்கி கவர் பண்ணல. ஸோ இன்றைக்கி எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு நாளைக்கு தான் மிச்ச டெக்கரேஷன் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். இந்த 2 நாளுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல்லாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா அந்த 2 நாளுமே ஷாப்பிங்கு என்னென்ன தேவை அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் டெக்கரேஷன்லாம் எல்லாருக்கிட்டையும் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஸோ ரூபினின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஈவெண்ட் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து மோஸ்ட்டான திங்ஸும் வாங்கிட்டோம். அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து எல்லா மேட்டு, ஸ்டாண்டு அந்த மாதிரி எல்லாமே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்ததெல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங்கு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. நான் தோசை கரண்டியை வச்சு வடை சுட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக எல்லாம் நிறைய பேக் பண்ணிட்டோம் திங்ஸ்லாம். ஸோ அதனால் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவிலேருந்து கிரகப்பிரவேசத்துக்காக வந்திருக்காங்க. பிரசாந்த் லாவண்யான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா சாம்பார், சட்னி, வடை, இட்லி, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சரியா? நாளைக்கு ஹவுஸ் வார்மிங். அது பேக் பண்ணி தரேன். ஓகே. சூட்கேஸே இல்லையடா. யார் வந்திருக்கா வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு அப்புறம் மாமா, அபி, அப்புறமா பிரணவ். அது பீன் ஆரம்பிக்குதுல. சாம்பார் ஊத்து நல்லா. சாம்பார் என்ன ஒரு சொட்டு ஊத்துற? எனக்கு ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இல்ல. சொல்லுங்க. நீ அதுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்துரு. ஒரு ட்ரெஸ் தானே, ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுக்க. எப்படி நாளைக்கு நாளான்னைக்கு எல்லா ஜாமானும் அங்கேயே வந்துடும் மொத்தமாக. மண்டே நீ ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே பாதி ஜாமான் அங்கே இறக்கிடுவாங்க. சரி, சாப்பிடுங்க, போகலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாயிலை இருக்கிறத கட்டன். மாயிலைனா என்ன இல்லை, சாப்பிடுவோமே ஒன்று. ஏய், மான்னு என்ன ஆரம்பிக்கும்? மேங்கோ. ஈஸ்கா மேங்கோ சொல்லிச்சு. மேங்கோ சொல்லலையே. மேங்கோ சொன்ன. ஓகே. அந்த இலை தான் இது. அந்த இலை தான் இதுக்குள்ள இருக்கு. இந்த பிட்டுக்கு இல்ல நமக்கு. அதனால 2 பக்கம் சும்மா போட்டுக்கலாம்ல. அது வெட்டணும்லங்க. அம்மா வெட்டிடலாம். வெட்ட முடியும். இது 2க்கு சைடுக்கு வேணும். நமக்கு இல்ல. அதனால சரி வச்சுக்கலாம். பிடிச்சுக்க. ஹாய். ஹாய் அபி. ஹாய் சொல்லு அபி. ஹலோ. லாவண்யா தக் ஹாய் சொல்லு. ஹாய். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் கிளம்பி புது வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்னும் நிறைய கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த வேலைகள்லாம் ஒரு மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பூஜை இருக்குது, அங்கே போகணும். முடிச்சுட்டு ஈவினிங் இந்த மாலை ரெடி பண்ணுறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மெஹந்தி எல்லாம் போடணும். அந்த வேலைகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வீட்டுகளுக்கெலாம் போய் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம சாரீ வேஸ்டியெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு மோஸ்ட்டாக சொல்லிட்டோம். இன்னும் ஒரு 5 ஃபேமிலிக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலையும் இருக்குது. அதனால் ஒரு மத்தியானத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உள்ள டெக்கரேஷன் மோஸ்ட்டாக எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு சில சின்ன டச்சப்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சிட்டோம். என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்ச் ரெடி பண்ணோம். அப்புறம் இந்த மாக்கோளம் போடுறதுலாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் பண்ணோம். அப்புறம் பூவெல்லாம் ஃப்ரெண்டோட வீட்லேயே வெளியில் இந்த பூ பூத்து இருந்தது. ஸோ இது வச்சு மாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூ
பூவையும் எல்லா பூவும் இல்லை கொஞ்சம் பூவை பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னுமே அவங்க வீட்டில் நிறைய பூ பூத்துருந்தது. ஸோ இது கூட ரோஸ் வச்சு மாலை கட்டினா நல்லாயிருக்கும்னு அக்கா சொன்னாங்க. சரி அதனால் அந்த மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மாலையும் கட்டி கொடுத்தாங்க விஜயாக்கா. ரிட்டன் கிஃப்ட்ஸும் பார்த்திங்கன்னா அம்மா அனுப்பி விட்டுருந்தாங்க மஞ்சள் பையெல்லாம். ஸோ அதில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரூபினி தான் பண்ணாங்க. அவங்க ஆர்கே டெக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் அந்த டெக்கரேஷன் இது வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை எல்லா பார்ட்டிஸ்க்குமே வந்து டெக்கரேஷன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். மத்தியானம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பவானி வந்து மாலை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து குழந்தைங்களுக்கெலாம் வந்து மெகந்தி போடுறது அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சாமி வந்து நான் வாங்கியிருந்தேன் பூஜைக்காக, அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் காமிச்சிட்டு இருந்தேன். கோலம் வந்து காலையிலேயே போட்டாச்சு. லாவணியா தான் போட்டாங்க. ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க கோலம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கார்லேண்ட் போட்டிருந்தோம். அப்புறமா வந்து இந்த என்ட்ரி வேலை பார்த்திங்கன்னா பேர்ல்லையே வந்து இந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி போட்டிருந்தோம். கீழே ஃப்ளோர்லேயும் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருந்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு விநாயகர் வச்சு பேக் ட்ராப் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு டெம்பிள் அந்த கோபுரம் மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது பேக் ட்ராப்பு. ஸோ அதை வச்சு ஒரு செட் பண்ணி ஸோ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டோட பேரை எழுதிட்டோம். ஸோ சுகி ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுதிக்ஷாவோட SU, கீதிகாவோட GE அதை சேர்த்து சுகின்னு சொல்லிட்டு நம்ம காரோட இது எல்லாமே வந்து அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து மெயின் பேக் ட்ராப்பு. இது வந்து எல்லோ கலர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லோ, ஒயிட், பிங்க், பர்பிள் அது மாதிரி இருக்கிற மாதிரி. ஆல்ரெடி ஒரு பேக் ட்ராப் பண்ணோம். பட் அது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருந்தது, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு அது சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா விண்டோலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ தொங்க விட்டுருந்தோம். இந்த டைனிங் ஏரியாவுக்கு போகிற என்ட்ரன்ஸு, கிச்சன் போகிற என்ட்ரன்ஸு, அப்புறம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருந்தோம். ஃபயர் பிளேஸ்லேயும் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனு, அப்புறம் எவ்ரி கார்னர்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்க கவுண்டர் டாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் கணேசா, 2 பக்கம் விளக்கு, அப்புறம் வந்து எண்டில் வந்து யானை வச்சு இந்த மாதிரி பூவெல்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோம்ல அதை வச்சு ஃபுல்லாக நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி யோசிச்சிருந்தது தான். ஸோ அதனால் ஒன்றா பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் நைட் எடுக்கிறேன். அதனால் மேபி வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த விளக்கெலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடது தான். நாங்கள் வந்து இங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா ஈவெண்ட்டு எது நடந்தாலுமே என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி டெக்கரேஷன் திங்ஸு மற்ற எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ஷேர் பண்ணி தான் வந்து இந்த பார்ட்டியுமே நடந்தது. நெக்ஸ்ட்டு இந்த டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் காய்ச்சிற தீமில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு பேக்ட்ராப் முன்னாடி சாமி பூஜை நடக்கிறது, அப்புறம் நாங்கள் நின்று பால் காய்ச்சிற மாதிரி எங்களோட ஃபேமிலி பிக்சர்ஸ்லாம் ஒட்டி நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சைடு கிச்சனில் நம்ம வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு மாக்கோலம்லாம் போட்டிருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு டெக்கரேஷனுக்கும் பக்கத்தில் வந்து லாவணியா வந்து கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அதெல்லாம் அங்கங்கே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அடுப்பு மெயினாக நம்ம டெக்கரேஷன் பண்ணுன்றதுனால அங்கே வந்து விநாயகர் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். அப்புறம் செட்டியார் பொம்மை எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து செட்டியார் அந்த கோலம் எல்லாமே வந்து லாவண்யா தீமாக வச்சு பார்த்து போட்டாங்க. இந்த தட்டு வரிசை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு 11 தட்டு நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 11 தட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ பேக்ட்ராப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்கல் வச்சுருக்கோம். எதுக்குன்னா வந்து நாளைக்கு ஃபோட்டோஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அது பேக்ட்ராப்பில் சாய்ச்சி வைக்க முடியாது, விழுந்துடும். ஸோ அதனால் வந்து ஒரு வெயிட்டுக்காக செங்கல் வச்சு அதில் சாய்ச்சி நம்ம சாமியை ஃபோட்டோஸ்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அது வச்சுருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லா டெக்கரேஷனும் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டெக்கரேஷன் எல்லாமே. நான் என்ன மாதிரி இருக்கணும்னு நினச்சனோ அந்த மாதிரி ரொம்பவே கிராண்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இது இல்லாமல் காலையில் ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து செட் பண்ணிட்டோம். சேர்ஸ்லாம் போட்டு டேபிள்ஸ்லாம் கீழே போட்டு கீழே செட் பண்ணிட்டாங்க. அம்மாவோட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் காய்ச்சிற வீடியோ பார்க்கலாம். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மாவோட சேனல்லையும் அம்மாவோட கல்யாண நாள் செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தோம், திருப்பதி போடுனது. ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அம்மாவோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மாவோட சேனல் பேர் செல்வி ராஜேந்திரன் கிச்சன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.